உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே இயங்கி வரும் காவேரி பொறியியல் கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்து வந்த கண்ணன் என்பவர் கல்லூரி விடுதியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். தகவல் அறிந்து பெற்றோர் கல்லூரிக்கு வருவதற்கு முன்பே கண்ணனின் சடலத்தை கல்லூரி நிர்வாகம் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்ததாக கூறி உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போலீசாரும் வருவாய்த்துறையினரும் வந்த பிறகே உடலை எடுத்ததாக கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. போலீஸ்காரங்க நம்மளுக்கு அதாவது தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை கிடையாது, தப்பு பண்ணாதவங்களுக்கு தான் தண்டனை. முழுக்க முழுக்க தப்பு பண்ணாதவங்களுக்கு தான் தண்டனை. யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டில் தப்பு பண்றவங்களோட தப்பு பண்ணாதவங்களுக்கு தான் தண்டனை. தப்பு இந்த மாதிரி உயிரை எடுத்துட்டு பெத்தவங்க பாக்குறதுக்குள்ள உயிரை மறைச்சிட்டு பணத்தை வச்சு போலீஸ்காரங்கள முடிச்சிட்டாங்க. இல்ல நாங்க வர முடியாதுன்னு சொல்லல, வர்றோம்னு சொல்லிட்டோம், பக்கமாவும் வந்துட்டோம். நீங்க என்ன அவசரத்துல எடுத்துட்டு போறீங்க? அப்ப இது காரணம் என்ன? இந்த காலேஜ்ல இருந்து அவசரமா எடுத்துட்டு போறது காரணம் என்ன? நீங்க எல்லாம் அடிச்சு பையனை கொள்ளல, அவனா பண்ணிக்கிட்டான். அப்ப நாங்க வந்து பாக்கணும்ல, அதுக்குள்ளே நீங்க போலீஸ வச்சு வெளியில எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? அப்ப இந்த எனக்கு வந்து போலீஸ்காரங்களும் பதில் சொல்லணும், காலேஜ்காரங்களும் பதில் சொல்லணும். யாருமே எதுவும் சொல்லல, போன்லயும் தகவல் சொல்லல, போலீஸ்காரங்களும் வந்து பேரண்ட்ஸுக்கு போன் பண்ணல, காலேஜ்லயும் போன் பண்ணல. கூட என் பையன் இருக்கான், அவங்க தம்பி இன்னொருத்தன் 2 படிக்கிறான், அவன் போன் பண்ணி இந்த மாதிரி அழுகுறான், அம்மா அண்ணன் இந்த மாதிரி தூக்கி போட்டுக்கிருச்சுமான்னு என் பையன் சொல்லிதான் எங்களுக்கு இன்னும் பெரிய பையன் போனது எங்களுக்கு தெரியும். இதுவரையும் காலேஜ்ல இருந்து போன் வரல. நாங்க எங்களை இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க சார், பையன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டான், நீங்க எப்ப வர்றீங்க, என்ன பண்றீங்க, போலீஸை வச்சு இதை முடிச்சிருட்டுமா, இல்ல நாங்க ஜிஹெச் எடுத்துட்டு போட்டோமான்னு அந்த வார்த்தை கூட கேட்க கிடையாது. காலேஜ்ல இருந்து காலேஜ்காரங்களும் கேட்கல, போலீஸ்காரங்களும் கேட்கல, யாருமே எதுவும் கேட்கல. என் பேரு ஜோதி, அவங்க அத்தை. போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஜிஹெச் அனுப்பிச்சு விட்டோம்ன்றதுக்கு இதுக்கு என்ன காரணம்? நாங்க வர்றதுக்குள்ள போறதுக்கு 6 மணிக்கு எங்களுக்கு தகவல் தெரியுது. ஏற்காட்டுல இருந்து நாங்க 9 மணிக்கு இங்க வந்துட்டோம். அதுக்கு முன்னாடியே அவசரமா நீங்க ஏன் எடுக்கிறீங்க? அவசரமா ஏன் எடுக்கிறீங்க? அப்ப நீங்க ஏதோ எந்த தப்பும் பண்ணலைன்னு அவசரமா எடுக்க தேவையில்லையே. நாங்க தானே ரிப்போர்ட் கொடுக்கணும். இல்ல எனக்கு ஒண்ணும் புரியலைங்க சார். நியாயத்தை பக்கம் சப்போர்ட் பண்ணுவாங்களா, இல்ல இந்த காலேஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்களா போலீஸ்காரங்க? இப்ப எங்களுக்கு சப்போர்ட் கிடையாதா? பொதுமக்களுக்கு தானே போலீஸ்காரங்க சப்போர்ட் பண்ணணும், அவங்க தானே சப்போர்ட் பண்ணணும். நாங்க உயிரை இழந்துட்டு அதையும் கண்ணுல பாக்க முடியாம நிக்கிறோம். அவங்க வந்து எங்களை தான் போங்கன்னு சொல்றாங்களே தவிர்த்து காலேஜுக்காரங்களும் நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க, பெத்தவங்க வர்றோம்னு சொல்லியிருக்காங்கல்ல, நீங்க வந்து எங்களுக்கு தவறும் காலேஜ்ல இருந்து சொல்ல கிடையாது. ஒருத்தர் கூட போன் பண்ணி இதுவரையுமே நாங்க வந்து இப்ப 2 மணி நேரம் கத்துறோம், ஒருத்தர் கூட வந்து இந்த மாதிரி ஆனது ஆயிடுச்சுங்கன்னு வாங்கன்னு கூட யாரும் கூப்பிட கிடையாது. அப்ப நீங்க யாருக்கு போலீஸ்காரங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்.